தினேஷ் கார்த்திக் பேசின ஒரு வாரத்துக்கு ஊரே அவரை ரவுண்டு கட்டி அடிச்சாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு கேவலமான விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. 2021 இங்கிலாந்தும் ஸ்ரீலங்காவும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச்ல கமெண்டேட்டரா தினேஷ் கார்த்திக் போயிருந்தாரு. அப்ப அவர் முழு நேரமா விளையாடிட்டும் இருந்தாரு. கேகேஆருடைய கேப்டனாவும் இருந்தாரு. இந்த ஒரு சமயத்துல அந்த மேட்சுக்கு கமெண்டேட்டரா போனவர் ஒரு கமெண்ட் ஒன்று விடுறாருங்க. என்னன்னா, பேட்ஸ்மேன்கள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பேட்டை பிடிக்கிறத விட இன்னொருத்தங்க பேட்டை வச்சு ஆடுறது தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உதாரணமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேட் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி மாதிரி, அது ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பாரு. உடனே எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் முழுக்க அவரை வெளுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேட்சே முட்டி மோதி வந்துட்டு, சாரி நான் தப்பாக பேசிட்டேன், நான் காமெடியாக சொல்லதான் நினச்சேன், ஆனால் இது இந்த அளவுக்கு எதிர்மறையாக போய் முடியும்னு சொல்லிட்டு நான் எதிரே பார்க்கல, எங்கள் அம்மா எங்கள் மனைவி கிட்டையெல்லாம் நான் இப்போ திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையாக சொல்லி சாரியும் அன்னைக்கு கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி அவர் அன்னைக்கு பேசினது ரொம்ப விவாத பொருளாச்சு, நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் இதுக்கு நேர்மாறா அந்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் அவர் இங்கிலாந்தில் தான் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ யூகேல பெஸ்ட் கமெண்டேட்டர் அப்படிங்கிற விருதை இங்கிலாந்து மக்கள் தினேஷ் கார்த்திக் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஜோக்கை இங்கிலாந்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, நாம ரசிக்கல. ஸோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ஜோக் சொல்லியிருக்காரு. அவர் விளக்கம் கொடுத்தது சரியான விஷயம்தான்.